இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிவைஸ் அல்ஜிப்ரா த்ரூ த கான்செப்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். இதில் வந்து இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சம்மந்தமான என்னென்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏன் இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போடுறோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகிறனால அதனால தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து இந்த நம்ம இந்த பிசிஏ பிரைம் நம்பர், இந்த ஃபெர்மட் தியரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து நான் ஒரு இடத்துல இந்த இடத்துல சொல்லும் போது ப்ரூவ் தட் தேர் எக்ஸிஸ்ட் இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n+1 அப்படின்னு இன்னைக்கு நம்ம இதுல இருந்தா பார்க்க போறோம். 4n+1 பார்க்கும்போது நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைடில் 6,2000 ஐ திங்க்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4,2000 தேர் எக்ஸிஸ்ட் 4n+1 ஃபார்ம்ல உள்ள பிரைம் நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து ராமானுஜன் வந்து அவரோட நோட் புக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது மொத்தம் வந்து 4 to 1000 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 166 பிரைம் நம்பர் இருக்குது. இந்த 166 பிரைம் நம்பர்ல 80 பிரைம் நம்பர் வந்து 4n+1 இந்த ஃபார்ம்லையும் 4n-1 இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா 86 பிரைம் நம்பர் மொத்தம் 80 பிரைம் நம்பர் வந்து 4n+1 ஃபார்ம்லையும் 4n-1 ஃபார்ம்ல இருக்கிறது 86 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 166 பிரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிட்வீன் 4 and 1000 பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்றது வந்து ராமானுஜன் ஒரு நோட் புக்ல கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் நான் சொல்லும் போது 6 to 1000 சொல்லிட்டேன். சாரி, அது வந்து 4 to 1000. அதான் ரீகால் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அதில் 4n+ வந்து 86 சொல்லியிருப்பேன். அது நாட் 80. 4n-1 தான் 86. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதில் இருந்து அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் f of x is in capital F of x, அதாவது f is the field of integers modulo p. field of integers modulo p. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீல்டுனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபீல்டுனா f, plus is an abelian. அதே மாதிரி f, டாட் சொல்லும் போதே இதுல வந்து ஜீரோவை நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அப்பதான் ஏன்னா இன்வெர்ஸ் வந்து அப்பதான் எக்ஸிஸ்ட் ஆகும். இஸ் அன் அபிலியனா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா ஃபீல்டுன்னு சொல்ல போறோம். அப்போ இந்த இடத்துல ஃபீல்டு நம்ம சொல்லியிருக்கனால அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்றேன் நான். வேர் f is the field of integers modulo p, pன்றது பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா f of xன்ற பாலினாமியல் irreducible ஓவர் f இருக்கும். அதோட டிகிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த f of x வந்து இந்த கேபிட்டல் f of x டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா p⁴n எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபைண்ட் a polynomial of degree 3. ஃபைண்ட் a polynomial of degree 3. டிகிரி வந்து 3 அந்த பாலினாமியல் f of x டிகிரி 3. இது irreducible over the ring of integers J3. J3ல இருந்துச்சு. இதோட மாடு எவ்வளவுன்னு பாருங்க. மாடு 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா the field have என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், p⁴m எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப பிரைம் நம்பர் வந்து 3. அப்ப 3/3 = 27 எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. மேல கூடிய ரிசல்ட்டுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ரிசல்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரிய ஃபீல்டு 620. எப்பவுமே ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் பவர்ல இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5/4. சரிங்களா, 5/4 = 625. தட் இஸ் ஃபீல்டு ஹேவ் f 5/4 அப்படின்னு இருக்கும். அதாவது பிரைம் பவர் f⁴p⁴m எலமெண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்றத சொல்றோம். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட். இந்த மாதிரி டைரக்டாவே கேட்பாங்க ஃபீல்டு. இப்போ ஒரு சில டிஆர்பியில் நான் பார்த்தேன் த ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஹேவ் அன் எலமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து 625 15 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம டைரக்டா என்ன செஞ்சிடலாம், பிரைம் பவர்ல எழுதக்கூடிய எல்லாமே வந்து ஃபீல்டா இருக்கும் அப்படின்றது வந்து டைரக்டாவே நம்ம என்ன செஞ்சிடலாம் சார், சொல்லிடலாம் சார். இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. ப்ரூவ் தட் இஃப் f is a finite field.
இப்போ பாருங்க ஃபீல்டை பத்தி பேசுறோம். இப்போ ஃபைனைட் ஃபீல்டை பத்தி பேசுவோம். அப்புறம் பாருங்க ஸ்பிளிட்டிங் ஃபீல்டை பத்தி பேசுவோம். இந்த ஃபைனைட் ஃபீல்ட்ல கேரக்டரிஸ்டிக்கை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ், எவ்ரி எலமெண்ட் இதெல்லாம் பத்தி பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபைனைட் ஃபீல்டை பத்தி பார்க்க போறோம். ப்ரூவ் தட் எஃப் வந்து ஒரு ஃபைனைட் ஃபீல்டு. இதோட கேரக்டரிஸ்டிக் மஸ்ட் பி பிரைம் நம்பர், அதாவது இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் மஸ்ட் பி பிரைம் நம்பர் பி. அப்படி இருந்துச்சுன்னா அப்ப அந்த ஃபீல்டு எஃப் கண்டைன்ஸ் பி பவர் என் எலமெண்ட்ஸ் ஃபார் சம் இன்டீஜர். ஓகேவா? அப்ப என்ன எலமெண்ட் இருக்கும்? பி பவர் எம் எலமெண்ட்ஸ். அதாவது சுத்தி சுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா பி பவர் என் எலமெண்ட்ஸ் இருக்கும், பி பவர் என் எலமெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ப்ரூவ் தட் ஃபர்தர் தட் மறுபடியும் என்ன மேல என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஏன்ற ஒன்று எஃப்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பி பவர் என் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். இதெல்லாம் கொடுத்துட்டு இது மட்டும் என்ன செய்வாங்க கொஸ்டின்ஸ்ல ஆன்சர்ல கொடுத்து இது நாட் ஈக்குவல்ட்டா இருக்கா, அதாவது ஏ பி பவர் என் நாட் ஈக்குவல் டு ஏவா இருக்கா, இல்ல ஏ பி பவர் என் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கா, இல்ல ஏ பி பவர் என் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கா, இல்ல ஏ பி பவர் என் ஈக்குவல் டு ஏவா இருக்கா, இப்படின்னு விச் ஆஃப் த ஃபாலோவிங் 4 டைப்ல இவங்க என்ன செய்யலாம்? கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். அதனால இந்த இடத்துல வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம தரவா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். லெட் P1 நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா P1 P2 டாட் PK பி டிஸ்டிங்க்ட் பிரைம். இதெல்லாம் டிஸ்டிங்க்ட் பிரைம். இந்த பிரைம் எல்லாமே இங்க இருக்கு, மல்டிபிள்ஸ்ல இருக்கு. அதாவது இதை வந்து n எடுத்துக்கிறீங்க. இப்போ R இஸ் த இன்டிஜர்ஸ் மாடுலோ n. Rன்றது அந்த என்னோட இன்டிஜர்ஸ் மாடுலோ என்ன இருந்துச்சு அப்படின்னா so that there are exactly 2 power k elements வந்து அந்த ஆருக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ரிங் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாடல் இருக்குன்னு சொல்லணும். சுருக்கமா சொல்லணும்னா சச் தட் ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட். இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கணும். நம்ம டைரக்டா கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா அப்படியே என்ன செஞ்சிடலாம், நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பிளிட்டிங் ஃபீல்டை பத்தி பேசுறாங்க பாருங்க. இஃப் பி இஸ் ஏ பிரைம் நம்பர் தென் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஓவர் எஃப். ஓவர் எஃப்ன்றது என்ன அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல், அதாவது ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஓவர் கியூ. இதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. அப்ப ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஓவர் எஃப் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் கியூ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலினாமியல் எக்ஸ்பி பவர் மைனஸ் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா இதோட டிகிரி என்னன்னு கேட்பாங்க. டைரக்டா நம்ம என்ன செஞ்சிடலாம், டிகிரி வந்து பி மைனஸ் ஒன்னு போட்டுடலாம். ஏன்னா இதுல 2 இருக்கு. எக்ஸ் பவர் பி மைனஸ் ஒன்னு ஒன்னு இருக்கு, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே ஓவர் கியூவை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவர் கியூ பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப எக்ஸ் பவர் பி மைனஸ் ஒன் பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா டைரக்டா பி மைனஸ் ஒன் போட்டோம்னா அதோட டிகிரி கிடைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு எக்ஸ் பவர் 7 மைனஸ் ஒன், இது பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா 7 மைனஸ் ஒன் போட்டோம்னா 6 டைரக்டா நம்மளுக்கு அதோட டிகிரி கிடைச்சிடும். பட் இஃப் n greater than or equal to 1 இருந்துச்சுன்னா இந்த n வந்து என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒரு ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் q இஸ் ஆஃப் டிகிரி 5 இருந்துச்சு அப்படின்னா அப்ப இதுக்கு வந்து நம்ம என்னன்னா இந்த மேல இருக்க நம்பருக்கு ஆயிலர் 5 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் சொல்றாங்க ஆயிலர் 5 ஃபங்க்ஷன். அப்ப பை ஆஃப் 9க்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். அப்ப இந்த 9க்கு ஆயிலர் 5 ஃபங்க்ஷன் போட்டா கிடைச்சிடும். அப்ப மொத்தம் இதை 2 டைப்பா பிரிக்கலாம். ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஓவர் கியூவை ஒன்னு எக்ஸ் பவர் பி மைனஸ் ஒன்னு, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு. இதுல இந்த எண் வந்து greater than or equal to 1 இருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூணும் பாருங்களேன், இந்த மூணுத்துக்கு உள்ள இந்த மூணுத்துக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் பார்த்துக்குவோம். லெட் எஃப் பி த ஃபைனைட் ஃபீல்ட். அதே தான் ஃபைனைட் ஃபீல்ட்ல தான் பி பவர் எம் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன சொல்றோம், வேர் த பிரைம் நம்பர் பி த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சுருக்கமா சொல்ல போனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் 5 இருந்து அண்ட் டிகிரி 3 இருந்துச்சுன்னா மொத்தம் 5 3 பி பவர், அதாவது ஒரு உதாரணத்துக்கு that is number of elements in a field of characteristic 5 இருக்கு. in a field characteristic 5 and degree வந்து 3 இருக்கு அப்படின்னா அப்ப இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 பவர் 3 is equal to 125 இருக்கும் அப்படின்றது இதோட அப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்துக்கோம். if the finite field, இப்போ இந்த ரிசல்ட் பாருங்க. இப்போ இந்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா if the finite field f இதுல என்ன எலிமெண்ட் இருக்கு, has p power m elements இருக்கு. for every a belongs to f
satisfies a power p power m equal to a அல்லது இந்த a இங்க கொண்டு வந்தோம்னா a power p power m minus a equal to 0. இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட். ஓகேவா? இப்போ இந்த ரிசல்ட்டை பார்த்துங்க. இப்போ அதே சிமிலர் இந்த நெக்ஸ்ட் கீழே ரிசல்ட்டை பார்ப்போம். if the finite field f has அதே p power m elements, இப்போ இந்த இடத்துல பாலினாமியல், இந்த இடத்துல எலமெண்ட்டை கொண்டு வராங்க, இந்த இடத்துல பாலினாமியலை கொண்டு வராங்க. பாலினாமியலை கொண்டு வந்தா ஃபேக்டரைஸ் வந்துடும். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப then the polynomial x power p power m minus x in f of x as factors in capital F of x as x power p power m minus x is equal to, இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது எப்படி எழுதுறா இப்படி எழுதுறான். பாலினாமியல் வரனால ஃபேக்டர் வரும், பாலினாமியல் ஃபேக்டர் வரும். ஃபேக்டர் வரனால வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்டரைஸ் பிரிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் லாம்டா பிலாங்ஸ் டு, அந்த லாம்டா பிலாங்ஸ் டு எஃப் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ப்ராடக்ட், இது வந்து ப்ராடக்ட். அப்போ இந்த எக்ஸ் பவர் பி மைனஸ் மைனஸ் எக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லாம்டா பிலாங்ஸ் டு எஃப் எக்ஸ் மைனஸ் லாம்டா அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ அடுத்து இதே பாருங்க, a field f அதே has p power m elements, then f is the splitting field of the polynomial. அதாவது முதல் தொட்டி எவ்ரி எலமெண்ட், அப்புறம் பாலினாமியல். இப்போ ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த பாலினாமியல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிடலாம், எக்ஸ் பவர் பி பவர் எம் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே ரைட், இதெல்லாமே ஒரு ரகம். இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனி டூ ஃபைனைட் ஃபீல்டு ஹேவிங் த, இதே நம்மளுக்கு தெரிஞ்சதான், எனி ஃபீல்டு சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னா அது என்னவா இருக்கும், நம்மளுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இப்போ ஒரு ஃபைனைட் ஃபீல்டோட ஆர்டர் வந்து 16 இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், எஃப் 2^4க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் எவ்ரி பிரைம் நம்பர் பி, அதே தான் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் எம் இருந்துச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன கொண்டிருக்கும், பி பவர் எம் எலமெண்ட்ஸை கொண்டிருக்கும். ஃபார் எவ்ரி பிரைம் நம்பர் பி அது வந்து யூனிக்கா கூட இருக்கும், யூனிக் ஃபீல்டு ஹேவிங் பி பவர் எம் எலமெண்ட்ஸ். அதே பாசிட்டிவ் இன்டிஜர் எம் இருந்துச்சுன்னா ஃபீல்டு வந்து பி பவர் எம் எலமெண்ட்ஸ் கொண்டிருக்கும், அது யூனிக்கா கூட இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டீரியனை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன கிரிட்டீரியன்னா ஆய்லர் கிரிட்டீரியன். இப்போ இந்த ஆய்லர் கிரிட்டீரியன் வச்சு இந்த பிரைம் நம்பர் என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, a is an integer, it not divisible by p odd prime. இதுதான் டிவிஷன் odd prime. Prove that x squared a mod p is solvable. பிரைம் நம்பர் ஆட் பிரைமா இருக்கணும். இது இப்போ இந்த பாருங்க, இதுல வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 70ன்றது ஒரு ஆட் பிரைம், 30ன்றது ஒரு ஆட் பிரைம். இப்படி ஆட் பிரைமா இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ மாட் பி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்ப சால்வபிள் நம்ம சொல்லிடலாம். அப்ப வந்து இதுக்கு இஃப் ஒன் லீஃப் இன்னொன்னு முறையில் எப்படி எழுதலாம், ஏ பவர் பி மைனஸ் 1/2 கான்குரன்ஸ் 1 ஈக்குவல் டு மாட் பி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எழுதலாம், ஒன்னு இப்படி எழுதலாம் அல்லது ஒன்னு இப்படி சொல்லலாம். இப்போ திஸ் இஸ் கால்டு தி ஆய்லர் கிரைட்டீரியன் தட் பி a quadratic residue mod p அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு செக் பண்ண சொன்னாங்க, ஆனா இது வரல, இது வருது. சரிங்களா? இப்போ இது வரல, இது எப்படி வரல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3c ஸ்கொயர் ரூட்னா a தான் இதுல வந்து 3, பிரைம் நம்பர் வந்து 17, அப்ப a 17 minus 1 16, 16/2, அப்ப அதாவது a தான் இந்த இடத்துல 3, அப்ப 3/8. நான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ரிசல்ட்டை யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 mod 17 போட்டு பார்த்தா இது 3/8 போட்டு இது மைனஸ் 8 மல்டிப்ளை பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி mod 17 வகுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா டிவைட் ஆகல. அப்ப திஸ் இஸ் நாட் சால்வபிள், நாட் சால்வபிள், நாட் சால்வபிள். நாட் சால்வபிள். பட் இது பாத்தீங்கன்னா சால்வபிள். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 is a, அப்ப 10 தான் இதுல வந்து ஏன்றது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது 10, ஏன்றது 10, அப்ப வந்து பிரைம் நம்பர் 13. இப்போ வந்து 10 பவர் நம்மளுக்கு a வந்து 10, அப்ப 12, அப்ப நம்மளுக்கு 6, அப்ப ஈக்குவல் டு கான்கிரண்ட் 1, மாடு பிக்கு வந்து மாடு 13, அதாவது மாட் பிக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மாடு 13 கிடைக்குது. அதான் நான் M13 போட்டுக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, மாட் 13. அப்ப 10^6 வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா -1 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 9 9 9 9 9. இத வந்து 13ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 76923 இப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா this is 10 is a square root of 13 is, இது வந்து சால்வபிள்.
புரியறதுக்காக இந்த இது நான் சொல்ற ரிசல்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த ஃபீல்டு f gas p power n elements prove that automorphism ஃபீல்டு வந்து p power n elementsல இருக்கணும். என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? the automorphism of f form a cyclic group of order n. இந்த cyclic group of order n-ல வந்து ஒரு cyclic group இருக்கும் அப்படின்றது சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கீழே பாருங்க, let f be a finite field with 7 elements. ஃபைன் ஃபீல்டு இருக்கு, 7 elements இருக்கு. அப்ப வந்து பிரைம் கொடுத்துட்டாங்க, எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா அதோட டிகிரியை பத்தி எந்த இதுவுமே கொடுக்கல. அப்ப டிகிரியை கொடுத்தாதான் இந்த பி பவர் எம்ஏ போட முடியும். அப்ப எம் என்னன்றது நமக்கு தெரியாது, பிரைம் நம்பர் மட்டும் தான் தெரியும். அப்ப ஆனா ஒன்னே ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே ஓவர் எஃப். அப்ப இதோட டிகிரி என்னது? என். அப்ப therefore k has a 7 பிரைம் பவர் எம். அப்ப 7 பவர், இந்த இடத்துல வந்து டிகிரி வந்து என். அப்ப 7 பவர் n எலமெண்ட்ஸ். இப்போ there exists a field having p power m elements, p prime, நம்ம இதை அடிக்கடி பார்த்தது தான், 5 squared 5 cube. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், the characteristic of a finite field can be 17. கேரக்டரிஸ்டிக் ஃபைண்ட் ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 17. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏ ஃபீல்டுக்கும் இன்டெக்ரல் டொமைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று 0 இருக்கலாம் அல்லது பிரைம் நம்பர் இருக்கலாம். இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு ரிசல்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 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 3 சம் இருக்கு. இந்த 3 சம், அதாவது 3 ப்ராப்ளம் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆனால் வந்து இந்த 3 ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ வைப்போம். லெட் F23 denote the field. இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கு? கண்டெய்னிங் 23 elements. சூஸ் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு சிசி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம டைரெக்டாக வந்து இப்போ வந்து டிஆர்பி இந்த மாதிரி செட் நெட்டில் டிஆர்பி இந்த மாதிரி வரும்போது டைரெக்டாக வந்து சிங்கிள் ஆன்சரில் கூட கேட்கலாம். இப்போ இருக்கும்போது இதோட ஆன்சர் வந்து 1 டி, அதாவது ஏடி மட்டும். ஏடின்ற அந்த ஆன்சரை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ இஸ் ட்ரூ. ஏன் ஏ இஸ் ட்ரூனா, இப்போ நம்மளுக்கு we know that every element, இந்த இடத்துல இருந்து பாருங்க, we know that every element of fp satisfy ap power a. முன்னாடி பார்த்த ரிசல்ட்டோட அப்ளிகேஷன். so that x power 23 is equal to 17. அதாவது இந்த fpன்னு இருக்கா, இந்த பிரைம் நம்பரு இந்த பிரைம் நம்பரா இருக்கணும். இப்போ இங்க பிரைம் நம்பரு இந்த பிரைம் நம்பரா இருக்கா, அப்ப இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாக்ட்லி 1 ரூட் இருக்கும் அப்படின்றத ரிசல்ட். அப்ப எக்ஸாக்ட்லி 1 ரூட் இருக்கா, ஆனா இதுல 2 ரூட்னு இருக்கும், அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? இப்ப சிமிலர் வே இந்த ஆப்ஷன் டி ஏன் ரைட் அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். the number of roots of a degree. இந்த இடத்துல டிகிரியை பத்தி பேசுறாங்க. இப்ப இங்க இருக்க பிரைம் இங்க இருந்துட்டா மேல உள்ள ரிசல்ட், மேல உள்ள ரிசல்ட். ஆனா எக்ஸ் பவர் 2 இங்க இல்ல. அப்ப இதுல டிகிரியை பத்தி பேசும்போது இங்க டிகிரி 2 இருந்துச்சுன்னா n இருந்துச்சுன்னா அப்ப இங்க எக்ஸாக்ட்லி 2 ரூட் இருக்கணும். அப்ப 2 n 2 இருந்துச்சுன்னா இங்க 2 இருக்கணும். அப்ப ஆனா இங்க 1 இருக்கு, அப்ப அதனால கிடையாது. அதுதான் இந்த கொஸ்டினோட நம்மளுக்கு மேல உள்ள கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். இப்ப இது பாருங்க, இது அதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட் f p power r denote the field of order p power r, where p is a prime number and r is a positive. p வந்து prime number, r வந்து positive integers. choose all the correct answer. இதுல bc மட்டும் சொல்றாங்க. சுருக்கமா நான் கீழே சொல்றேன், இந்த ஒரே ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சொல்றாங்க. we know that f p power r contains f p power k வா இருந்துச்சு அப்படின்னா இந்த k divides r. அப்ப r divided by k. இப்போ இதை பாருங்க, 12 வந்து 8 என்ன செய்யாது, நம்மளுக்கு டிவைட் பண்ணாது. அதே மாதிரி 12 6 டிவைட் பண்ணுமா, அப்ப இது ஆன்சர் ரைட். 15 வந்து 5 டிவைட் பண்ணுமா, அப்ப இந்த ஆன்சர் ரைட். ஆனா 15 வந்து 6 டிவைட் பண்ணாது. 15 does not 6 டிவைட் பண்ணாது. அப்ப இதுவும் இதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டா நம்ம வந்து ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட். இப்ப நெக்ஸ்ட் the final question. Let f p power r denote the field of p power r. p is a prime number. Previous question மாதிரி r is a positive integer. இதுல மேலும் pqs denote distinct prime number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கரெக்ட் ஆன்சர் இதை சூஸ் பண்ணணும். இதுல 2 ஆன்சர் ரைட்டு. இந்த ஆன்சர் ரைட் ஏன்றதை பார்ப்போம். a d மட்டும் ரைட்டு. இப்போ இங்க f power pq contains exactly
2 சப் ஃபீல்டுன்னு இருக்கு. இங்கே p பவர் kன்னு இருக்கு. இன்க்ளூடிங் f பவர் p qன்னு சொல்லிடுறாங்க. அப்ப we know that first இந்த ரிசல்ட் f p பவர் r p பவர் q இருந்தா மேல சொன்ன இந்த ரிசல்ட் if one only if k divides r ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சொல்லிடுறாங்க. சின்ஸ் இந்த q வந்து பிரைம், நம்ம இங்க q பிரைம் தானே சொல்லியிருக்கோம். அப்ப அந்த q வந்து பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர். பிரைம் நம்பர்னா 1 டிவிசர் தானே அதோட டிவிசரு. அப்ப q and 1 மட்டும் தான் வரும். அப்ப therefore ரெண்டே ரெண்டு சப்ஃபீல்டு தான் இருக்கும். பிரைம் நம்பரா இருக்கனா 1 டிவிசர் தான் அதோட டிவிசரா இருக்கும். அப்ப வந்து இதுல வந்து q மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப q வந்திருக்கனால இது. இதுல பாருங்க 2 வந்திருக்கு. அப்ப 2 வந்திருக்கும் போது இதுல மொத்தம் எத்தனை சப்ஃபீல்டு வருது அப்படின்னா மொத்தம் வந்து இது எப்படி பிரிக்கலாம்? 1 q QS S 4 வருது. அப்ப இதுல 4 சப்ஃபீல்டு வரும். இதுல 1 வந்திருக்கனால ஒரே ஒரு டிவிசர்ஸ், இதுல 2 வந்திருக்கனால இதுல 4 டிவிசர்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த இடமும் இந்த இடமும் இதுல ரைட் ஆகுது. ஓகே ரைட், இதான் வந்து நம்ம ஃபீல்டுல உள்ள ரிசல்ட்ஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 1ல சைலோ தியரம், இந்த மாதிரி தியரம் எல்லாம் சைலோ தியரம் என்னென்ன தியரம்ஸ் வருது அப்படின்றத பார்த்தோம். அதே பார்ட் 2ல இந்த p q அது சம்பந்தமா என்னென்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பார்ட் 3ல ஃபீல்டை வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 பார்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எனி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மற்ற வேறு ஏதாவது டிஆர்பி, எந்த டிஆர்பியாக இருந்தாலும் இந்த பிரைம் நம்பர் வச்சு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு வருது. இதை வந்து செட்டு ஆர் செலக்ட் நெட்டு லெவலுக்கு கூட இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனி காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லேயும் இது அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, அதனால என்ன செய்யுங்க, இது சம்பந்தமான வீடியோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.